வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஆபத்தான பல சாலைகளில் இதுவும் ஒன்று. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45C தஞ்சாவூர், கும்பகோணம், விக்கிரவாண்டி, சென்னை வரைக்கும் போகிற சாலையில் அணக்கரையிலேருந்து கல்லணை வரைக்கும் கொள்ளிடம் பேங்க் ரோட், கொள்ளிடங்கரையில் போகிற ஒரு சாலையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு மேப்லையும் இந்த சாலை காட்டும். அங்கே எங்கேயாவது விசாரிச்சிங்கன்னா கூட இந்த பாருங்கள், கொள்ளிடம் ஆற்றுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதிய பாலத்தில் கீழே இறங்குறோம். தெரியுதுங்களா? இப்போ தான் நம்ம இந்த கொள்ளிடம் கரையில் பயணம் செய்ய போகிறோம். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ரோடு காட்டும். லோக்கலில் யார்கிட்டே கேட்டிங்கனாலும் ரோடு சுமாராக இருக்கும், போகலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு இதில் பயணம் செஞ்சிடாதீங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு சாலை. என்ன ஆபத்துன்னு காட்டுறேன் பாருங்கள். ரோடு சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். இந்த 80 கிலோமீட்டர் அணக்கரை டு கல்லணை 80 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடு ஆறு, லெஃப்ட் சைடு வயல்கள்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமும் 30 அடி, இந்த பக்கமும் 30 அடி. அந்த கரை மேலே இந்த சாலை போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆபத்தான சாலை. அதுவும் இந்த புதிய பாலம் போடப்பட்ட பிறகு பணிகள் நடைபெற்ற போது இதை சுத்தமாக இந்த சாலை பயன்படுத்துகிறதே இல்லை. முன்னாடியெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். இந்த பழைய பாலம் மட்டும் இருக்கும்போது அதில் அடிக்கடி வாகன போக்குவரத்தை நிப்பாட்டுவாங்க. அப்போ இந்த சாலையில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா வாழ்க்கைன்னு கபிஸ்தலம் வழியாக பாபநாசம் போய்க்கலாம். பட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்கும், அது வழியாக ஐயம்பேட்டை போய்க்கலாம். நேராக போனோம்னா திருமானூர் போய்க்கலாம். அது வரைக்கும் ரோடு சுமாராக இருந்தது முன்னாடி. ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே பைக்குக்கு தான். 4 வீலருக்கெல்லாம் நாட் ரெக்கமெண்டட். ஆனால் இந்த இதை பார்த்துட்டு நிறைய பேர் மேப்பில் பார்த்துட்டு போயிட்டு பாதியிலேயே திரும்பி வந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன் நாங்களே ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரோட்டில் நானும் என்னுடைய நண்பரும் வந்தோம். அவர் வீட்டில் உள்ள ஸ்கார்பியோ எடுத்துகிட்டு வந்தார். அதனால ஏதோ தப்பிச்சோம். ஏன்னா இடையில ரோடே இருக்காது, பள்ளமாக இருக்கும். ஸ்கார்பியோ ஏறி குதித்து எப்படி போயிடுச்சு. அது மாதிரி உள்ள ஒரு சாலை இது. இந்த ஆர்வ கோளாறில் சின்ன வயசில் நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ மேப்பில் காட்டுதுன்னு யாராவது இப்படியே போயிடலாமே, ஈஸியாக இருக்குது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான சாலை. எப்படி மூணாறு அதிரப்பள்ளி சாலை சொல்லுவாங்களோ அது மாதிரி மூணாறு கொடைக்கானல் சாலையெல்லாம் 4 வீல் டிரைவ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதற்கும் சற்றும் சளைக்காத சாலை தான் இதுவும். இதுலேயும் நீங்கள் பயணம் செய்கிறத தவிர்த்திடணும். லோக்கலில் கேட்டிங்கன்னா ரோடு சுமாராக இருக்கும், போகலான்னு சொல்லுவாங்க. அதை எதையுமே நம்பிடாதீங்க. எப்பயுமே இந்த மெயின் ரோட்டில் போகிறது தான் நல்லது. நாங்கள் இருசக்கர வாகனத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் இதில் போயிருக்கோம். அணக்கரையிலேருந்து மீன் வாங்கிட்டு நேராக கபிஸ்தலம் வழியாக பாபநாசம் போயிருக்கோம். பட்டுக்குடின்னு ஒரு ஊர் இருக்கும், அது வழியாக ஐயம்பேட்டை போயிருக்கோம். அப்படியே நேராக போனீங்கன்னா திருமானூர் பாலம் வரைக்கும் போயிடும். அதுக்கிடையில் நீலத்திநல்லூர் பாலம் ஒன்று வரும், அசூர் ஜெயங்கொண்டம் ரோடு. அது மாதிரி உள்ள ரோடு தான் இது. இப்போ இந்த பாலம் போடுற கொஞ்சமாக சுமாராக இருந்துச்சு முன்னாடிலாம். இப்போ அந்த பாலம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு கடந்த ஒரு 5 வருடங்களாகவே ரொம்ப இதெல்லாம் யாருமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஆபத்தான ஒரு ரோடாக இப்போ மாறி இருக்கு. இது எப்படி இந்த ரோடு போகணுன்னு ஒரு ஆசை வந்துச்சுன்னா, இந்த ரோடு ஏன்னா மேப்பில் இருக்குது, அதனால் பார்த்து சரி இந்த சாலையை நம்ம பார்வையாளர்களுக்கு காட்டுவோம், எப்படி இருக்குன்னு அவங்களே பார்த்துட்டு முடிவு பண்ணட்டும் அப்படின்னு. கொள்ளிடம் ஒரு பெரிய ஆறு, உங்களுக்கு தெரியும், 1.6 கிலோமீட்டரு. சில இடங்களில் கொஞ்சம் சின்னதாகவும் சில இடத்துல கொஞ்சம் பெருசாகவும், ஆவரேஜாக 1.6 கிலோமீட்டர் வச்சுங்க. அவ்வளோ பெரிய ஆறு. இதில் பெரிய பெரிய தீவுலாம் இருக்குது.
ஸ்ரீரங்கம் தீவு இதில் தான் இருக்குது, அணக்கரை தீவு இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன தீவுகள் இருக்குது, மனிதர்கள் வசிக்காத சின்ன சின்ன மணல் மேடுகள்லாம் இருக்குது, இடையில இருக்கும். அது மாதிரி வந்து ஒரு பெரிய ரிவர் தான் அந்த கொள்ளிடம். அந்த ரிவரோட கரை தான் கொள்ளிடம், பெங்களூரில் தான் போயிட்டுருக்கோம். பகல்லையே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து நிறையா ஊர் இருக்குது. அவங்க வந்து சர்வசாதாரணமாக இந்த சாலையில் தான் போவாங்க வருவாங்க. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு தீவு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் நல்ல தண்ணி தீவு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இதெல்லாம் மணல் மேடுகள்னு சொல்லிடுவாங்க. ஆற்றங்கரையை பொறுத்த வரைக்கும் மணல் திட்டுகள்னு சொல்லிடுவாங்க கரெக்டாக சொல்லணுன்னா. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த சாலையில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இப்படியே போனீங்கன்னா அம்மையப்பன் ஒரு ஊர் போட்டிருக்கு பாருங்கள், கல்லணை. கல்லணை 78 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. 2 கிலோமீட்டர் தான் வந்திருக்கும், ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. அதுதான் இந்த பெங்களூரில் வந்து ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நீங்கள் போன மாதிரி இருக்கும், கிலோமீட்டர் வந்து ஓடவே ஓடாது. ஏன்னா நீங்கள் ஒரு 10-20லேயே போய் ஆகணும். இந்த பாருங்கள், இந்த கொள்ளிடங்கரையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இங்கே தான் தண்ணி போகுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய போர்வெல் போட்டு இந்த கொள்ளிடம் ஆற்றுலேருந்து போகுது பாருங்கள். காவேரி பிரச்சனைங்கிறது தமிழ்நாட்டு பிரச்சனைன்னு இதுக்கு தான் சொல்கிறாங்க. 25 மாவட்டத்துக்கு மேலே குடி தண்ணீர் இங்கே தான் போகுது. நீங்கள் எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் என்ன தண்ணி குடிக்கிறீங்களோ அதே தான் சென்னையிலையும் குடிக்கிறாங்க. வீராணம் வழியாக அங்கே போகுது. அதே தான் இந்த பக்கம் வேளாங்கண்ணிலையும் அதே தண்ணி தான் குடிக்கிறாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா எல்லா ஊரும் 25 மாவட்டங்களுக்கு மேலே வந்து இந்த தண்ணி தான் குடி தண்ணீராக இருக்குது. அதனால தான் காவேரிக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தண்ணீரை பெறுறாங்க ஒவ்வொரு அரசாங்கமும். பரவாயில்ல, இந்த தடவை வந்து எளிதாகவே தண்ணி வந்துருச்சு. தண்ணி திறந்துட்டாங்க, ஆற்றுல தண்ணி வந்துருச்சு, கொள்ளிடத்துலேயும் தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த இணையதளத்துலலாம் போட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கல கும்மாப்பட்டியா, அதெல்லாம் விட அழகான இடங்கள் இதெல்லாம். ஆனால் வந்து ஆபத்தும் அதிகம். ஏன்னா இங்கெல்லாம் மக்கள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கள், ஹெச்டி லைன் போகுது பார்த்தீங்களா? அதுக்கு வந்து எவ்வளோ சிறப்பாக ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கிட்டலாம் போய் பார்ப்போம். தண்ணீர் வந்து இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். 1,00,000 கண்ணாடியெல்லாம் வந்திருக்கு இந்த கொள்ளிடம். இந்த கொள்ளிடம் இருக்கிறதுனால தான் இந்த டெல்டா மாவட்டங்கள் ஒரு 8-10 மாவட்டத்துக்கு வந்து வெள்ள அபாயங்கள் கிடையாது. எவ்வளோ தண்ணி வந்தாலும் இதில் திறந்து விட்ருவாங்க. அதனால் காவேரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு அதை சுற்றி உள்ள பல கிராமங்கள் வந்து வெள்ள பாதிப்பு இருக்காது. அதுதான் கொள்ளிடம்ங்கிறது. அவ்வளோ பெரிய ஆறு. இது வந்து சோழர்களால் கட்டப்பட்டது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சோழர்களால் வெட்டப்பட்ட ஒரு ஆறு. இது பாருங்கள், இது ஒரு செயற்கை ஆறுன்னு சொன்னால் நம்ப முடியுங்களா? எவ்வளோ பெரிய ஆறு பாருங்கள். எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. பரவாயில்ல, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வந்து சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் போகிற வழியில் அங்கங்கே நிப்பாட்டி எடுத்தது. வாங்க நம்ம பயணத்தை மேற்கொள்வோம். வந்தியத்தேவன்லாம் இருக்கட்டும், கரிகாலனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கொள்ளிடம் ஆற்றில் தான் போயிருப்பாங்க. கண்ட அந்த கொள்ளிடம் ஆறு வந்து ஒரு சமுத்திரத்துக்கு ஈடாக இருக்க பாருங்க. அதனால் இங்கேருந்து அப்படியே போய் நேராக கடலில் போய் கலக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் ஸ்பீடு போட்டெலாம் வச்சுருந்துருப்பாங்க. இப்போவே நம்ம ஆட்கள் இந்த பாய்மர போட்டை வச்சுக்கிட்டு என்ன அளவுக்கு ஆட்டம் காட்டுறாங்க கடலில். அதனால் வந்து நம்மலாம் வந்து அந்த காலத்தையே தமிழர்கள் வந்து இந்த படகு அதிலெல்லாம் பெரிய ஆள் தான் போல இருக்குது. விசைப்படகு அதிலெல்லாம் போவாங்க. சரி வாங்க, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் இறங்குற மாதிரி இடம் இருக்குது. இங்கே தான் குளிப்பாங்க போல இருக்குது. குளிக்கிறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கொள்ளிடத்தில் வந்து முதலைகள் நிறையா இருக்குது. அணக்கரையிலலாம் பெரிய பெரிய முதலைகள்லாம் இருக்குது. அது மாதிரி கொள்ளிடம் முழுவதுமே முதலைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. திருமானூர்லேயும் முதலைகள்லாம் பார்த்துருக்கேன் பாலத்துலேருந்து. அதனால் வந்து ரெக்கமெண்ட் கிடையாது, யாரும் குளிக்காதீங்க, குளிக்கக்கூடாது.
லோக்கல் பீப்புள் குளிப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் உடனே டக்குன்னு இறங்கிறாதீங்க. ஏன்னா ஒன்று பண்ணலாம். இதை பார்த்தோன்னா என்ன தோணுச்சுன்னா, ஒரு தூண்டில் எடுத்துகிட்டு வந்து மீன் பிடிக்கலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உட்காந்து மணிக்கணக்கில் மீன் பிடிச்சிட்டு போகலாம். பாருங்கள், இது வரதா இருந்தாலும் தனியாக ஆண்கள் மட்டும் வாங்க. பெண்கள்லாம் நாட் ரெக்கமெண்டடு. எப்படி இருக்குது பாருங்கள் ஏரியா. பெட்ரோல்லாம் வண்டியில் போட்டுட்டு வந்துடணும். 2 வீலரில் தான் வர முடியும். 4 வீலர்லாம் வரவே முடியாது. 2 வீலரில் வந்தாலும் பெட்ரோல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு தான் வந்துடணும். இடையிலலாம் பெட்ரோல் பங்க்லாம் கிடையாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஆனால் குளிக்கலாம் முடியாது. முதல்ல எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் லோக்கல் பீப்புள்ஸ்லாம் குளிக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பயம், அங்கேருந்து வந்து முதலைக்கிட்டையே கடி வாங்கணும் அப்படின்னு. இன்னொன்று முதலைகள் ரொம்ப சோம்பேறிங்கிறாங்க. அது பசிச்சா தான் வேட்டையாடுமா. இருந்தாலும் வேணாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த சாலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மொத்தமாக அந்த 80 கிலோமீட்டரும் எடுத்து போட்டுருவோம். இப்போ ஒரு சிறிய பகுதிக்கு தான் வந்திருக்கோம். இதுவே ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களை இதோட முழு வீடியோ வேணும்னா கேளுங்க. ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து போடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அப்படியே முக்கொம்பு வரைக்குமே போயிடுங்க. முக்கொம்பு வரைக்கும் போயிடும். வழி இருக்குது. 2 வீலரில் போகலாம். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஆதரவு